கனமழை தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. நாளையும் நாளை மறுநாளும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் வெங்கட் சமணன் இணைந்திருக்கிறார். வெங்கட், வானிலை அறிவிப்பு குறித்தான முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழகத்தில் இன்றைய தினம் 5 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வரக்கூடிய ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்துல இன்றைய தினம் 5 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. கோவை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பும் 16ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும் 17ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் 18ஆம் தேதி தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் 19ஆம் தேதியும் கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் உட்பட 5 நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. 17ஆம் தேதி சென்னைக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த 3 நாட்களை பொறுத்த வரைக்கும் சென்னையில மதிய நேரத்தில் வெயிலோட தாக்கம் என்பது படிப்படியாக குறைந்து இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் சென்னையில 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியின் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி அடுத்த கட்டமாக காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறுமா என்பதை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் 5 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கோவை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெங்கட், தொடர்ந்து சென்னை மற்றும் பிற பகுதிகளுக்கான எச்சரிக்கை எப்படி விடப்பட்டிருக்கிறது? வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் எப்போ தீவிரமடையும் அப்படின்ற அறிவிப்பை கொடுத்திருக்காங்க? கடந்த மாதம் 16ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருந்தாலும் கூட பெரிதளவுக்கு தற்பொழுது வரைக்கும் வடகிழக்கு பருவமழை தீவிரத்தை அடையவில்லை என்றுதான் கூற முடியும். வருகின்ற 16ஆம் தேதிக்கு பிறகாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்னும் அந்த 16ஆம் தேதிக்கு பிறகாக தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்குமே இப்ப இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிதமான மழைக்கு மட்டுமே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று காலை முதலே பல்வேறு பகுதிகளில் மழை என்பது பெய்தது. இந்த நிலையில தான் சென்னைக்கு 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கும் 17ஆம் தேதி சென்னைக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல 17ஆம் தேதி கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. 16ஆம் தேதி வாக்குல காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறப்பட்டிருக்கக்கூடிய அதே நேரத்துல 17ஆம் தேதி வட கடலோர மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நிலவி வரக்கூடிய இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுமா என்பதை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.